வில்லேஜ் மிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ 2 நாளாக பேஞ்ச மழையில் விளாத்துக்குளம் அணைக்கட்டில் நல்ல தண்ணி, அதில் நிறைய மீன் வந்திருக்கு. பசங்களாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க, அதை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் வந்திருக்கோம். காலையில் மீன் நாங்கள் ஒரு 5 கிலோ கிட்ட பிடிச்சி போனோம். 5 கிலோ பிடிச்சி போனீங்கன்னா 5 கிலோ பிடிச்சி போய் 4 பேருக்கு போகணும். 4 பேர் பரவாயில்ல. ஆளுக்கு 1 கிலோ சரியாக வந்திருக்கோம். அலசுனா 1 கிலோ தானே இருக்கு. இங்கே பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பிடிச்சிருக்காங்க. எத்தனையா இதே 5 கிலோ இருக்குமா? என்ன கீழே விழுந்துடாம வரப்போ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நானே உங்களும் வந்திருப்பேன்ல. பரவாயில்ல, இது மட்டுமே ஒரு 10-15 கிலோ இருக்கும். இல்லை பின்னாடி மாதிரி இந்த நட்புக்காக படத்தில் கார் வாங்க சரத்துக்கார போகிற மாதிரி மூட்டையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, போதும் சேம. இந்த அணைக்கட்டில் ஓட்டை அது வழியாக பிரிக்குது. எப்படி வருவாங்க? வீட்டு பார்த்தீங்கன்னா துள்ளி துள்ளி பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இந்த எல்லாம் மீன் துள்ளி துள்ளி தான் போகுதுண்ணே. மாட்டிச்சா ஓடிச்சா? தம்பி நீங்கள் இதை பிடிச்சிங்க. ஏஹே ரைட் பார்த்துக்கோங்க. இங்கே வாருங்க, நம்ம டீம் அள்ளுதாங்க மீனை. இங்கே வாருங்க. ரைட்டு, வேற மாதிரி. தம்பி என்ன லோடெல்லாம் ஏற்றியாச்சா? மாட்டா பாருங்க, லைவ் பாருங்க. கொண்டா விட்டா அப்படியே அவங்க இங்கே பாருங்க. தம்பி ராஜாமணி விட்டுறா லைவ் போட்டாங்க. செவில் ஆத்து விட்டுருங்க. பக்கத்துல போற சந்தோஷ் எங்கடா சாக்கு இருக்கு? இன்னைக்கு பாடா தம்பி வேற மாதிரி தங்கப்பாண்டி அவர் 420 இவன் மாதிரி பேர் என்ன பேரா? ராஜேஷ். பாருங்க, வேற லெவல் தெரிய சம்பவம். இங்கே பாருங்க, அப்படி ஒரு எடுத்துக்கலாம், கீழே தூக்கி விழுந்துடாம. பார்த்தீங்களா? இந்த ஒரு மீனே எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 7-8 கிலோ இருக்கும். சாக்கு நிறைச்சாச்சு, இந்த சாக்கு நிறைச்சாச்சு. ஆமாம், இருக்காப்புல பாலா இருக்காப்புல மீன்பிடி வீரர். ஆமாம், இவ்வளோ நேரம் மீன் பிடிச்ச ரெஸ்ட் வந்துருக்காரு. அதிக மீன் பிடித்த சாரதிக்கு கார் பரிசுன மாதிரி ராஜாமணி தான் நிறைய மீன் பிடிச்சிருக்காப்புல. இந்த பார்த்தீங்களா, இந்த தலப்பா கட்டின மாதிரி இருக்காப்புல இல்லை,
அவர் இவ்வளோ நேரம் இங்கே சும்மா இருந்துட்டு போய் படம் தான் போடுவார். நல்லா பாருங்கள், மீனே பிடிக்க மாட்டார். இங்கேருந்து அங்கிட்டு வந்து கத்திக்கிட்டு பிரச்சனை பண்ணி மீன் ஒழுங்காக பிடிக்கிறவங்கள எவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் தம்பி பண்ணுவாப்புல. இங்கே பாருங்கள், அவங்க ஆடி பிடிச்சிட்டு இருக்காங்க போகிறாப்புலையா. பாருங்க, வேறமான வெறித்தனமான மீன். இந்த விட்டாங்க இந்த அமுக்குறாங்க. கையில் தான் வச்சுருக்கானா? இந்த கையில் பிடிச்சிட்டான். இங்கே பாருங்க, ராஜாமணி 5வது மீனாக பிடிச்சிட்டாப்புல. ஓகே, ஓகே பாருங்க, இவாள் மாட்டின்ட்டாரா? பார்த்து விட்றாதீங்க. பாருங்க எப்படி துள்ளுதுன்னு பாருங்க, பார்த்துக்கோங்க. இந்த மீனை விட்டார்னா அவர் பொறுப்பு. தம்பி உங்க காமிங்க, நல்லா போயிட்டாப்புல, அவர் போயிட்டாப்புல. தங்கப்பாண்டி வந்து நமக்கு இப்போ பிடிக்காப்புல. ரைட், இங்கே பாருங்க, அது துண்டு. பாருங்க லைவ்ல கவுட்டுக்கு தள்ளிக்கோங்க. பாருங்க, அவன் கவுட்டுக்குள்ள குதிச்சு விழுந்த பிடிச்சாச்சு. சூப்பரு. நான் பிடிச்சிட்டேன், முடிச்சேன். தம்பி இவ்வளவு பெரிய மீனை, இவ்வளவு பெரிய மீனை உங்க கவுட்டுக்குள்ள எப்படி பிடிச்சிங்க? ஜம்ப் பண்ணும்போது அப்படி அமிக்கிட்டாயா? மாணிக்க நில்லு, இதெல்லாம் மேடு தானா? இதுல எவ்வளவுதான் பெரிய நீ எவ்வளவு நீ 8 கிலோ மீனை பெருசா பிடிச்சாலும் இப்ப அது சாதனை கிடையாது. இவ்வளவு பெரிய மீனை கவுட்டுக்கு பிடிச்சா மத்தியா? அது அதை எடுத்த ஒரு மீனை பிடிக்கும் போதுனே சாப்பிட எப்படி இருந்தது? எங்க சாப்பிட உள்ள இருந்து ஓடுது. அதை தூக்கி பிடிங்க. இப்படி இப்படி ஏத்தே பார்த்தாச்சுன்னா இங்க பாருங்க, இங்க பாருங்க 20-30 கிலோ கிட்ட பிடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா ராஜா மீன் 6வது மீன். இங்க பாருங்க, மீன் மேல மீன் வந்து இது சின்ன மீன் தானே. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது சின்ன மீன். நாங்கள் தூண்டி விடும் போது இது பெரிய மீன். இதே 3/4 கிலோ 1/2 கிலோக்கு மேலே இருக்கும். ஆமாம், வில்லேஜ் மிக்ஸ் பாருங்க. பிடிச்சாங்க ஜஸ்ட் மிஸ். எங்க காமி பன்னிச்சத்தானே இப்போ கிடைக்கும். பார்ப்போம் பாருங்க, சின்ன பையங்க கூட அவங்களாம் முடிஞ்ச பிடிச்சிருக்காங்க. சிறுசுண்ணே பரவாயில்ல, நல்லா இருக்கு. கண்டினியூ
இங்கே கை கம்மி முள்ளுண்ணா சை சை எவ்வளோ ரத்தம் வருது பாரு. வீட்டுக்கு தேவையானது வச்சு ரைட்டு. வேறு லெவல் இன்னைக்கு மீன். அவனால் தூக்கம் இல்லை. தூக்கிதா தம்பி? தூக்கம் இல்லையா? இங்கே பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ கிட்ட இருக்கு மீன். இன்னும் இவ்வளோ தான் இருக்குண்ணே. இங்கே வருங்க 2 மீன், பெரிய மீன் 2 மீன். நில்லு தம்பி, பக்கத்தில் நில்லு. இது கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கு மேலே இருக்குண்ணே. 5 கிலோவுக்கு மேலே உள்ள மீன் சேம. இல்லை பெருசுங்க இல்லை, இந்த பெருசு கண்ட பார்ப்போம், நாங்களும் பார்ப்போம். அடு அப்படின்னா திருநாவணிக்கு ஒரு 8 கிலோ வரும். அந்த மீன் நான் கொண்டு போறேன். கொண்டா எனக்கு நான் கொண்டு சும்மா கொண்டா லாடாத நீ வர அண்ணன் லாடாத நீ வரண்ணா. எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பிடிச்சிருக்கு. நானே நீ அமிச்சா? ஆமா, அதுக்கு நான் கொண்டு போறேன். என்ன லாடானே வேற சாக்கு இருந்தா இதே நான் எனக்கு இங்க போறேன். சரி சரி, நீங்க யாரையாவது கொடுத்துக்கோங்க, அங்க கொடுத்துக்கோங்க. அதுதான் அந்த பெருசாண்ட கொடுத்தேன்னு கேட்க முடியல. அதே எனக்கு வீட்டுக்கு தான் நானே கேட்கேன். அது என்ன மணலை செய்யுங்களா? கெண்டை தானே, சுண்டு மாதிரி இருக்கு. மொத்தமாக ஒரு வேலையை தட்டி நீங்கள் தட்டு போடுறாங்க. இது வாண்டடாக வந்து விழுந்தவங்க பொடி மீனை விட்டுக்கணும். இப்போ பருமீனை பார்த்து பிடிக்காங்க. அதுவா வந்து விழுந்தது, நம்ம பிடிக்கிறது கிடையாது. பிடிக்கும் பருமீனை பார்த்து பிடிக்கணும். இல்லை மச்சான், பருமீனுக்கு வைக்கும்போது அது கூட சேர்ந்து அதில் ஏந்தி பிடிச்சா அது வாட்டு. இந்த பெரிய மீன் வரும்போது ஒரு 10 சின்ன மீன் சேர்ந்து வந்துடுது. அதை உடனே சொல்லி பெரிய மீன் விட்டுக்கூடாதுல்ல. ராமே தம்மாண்டி 4 மீன் நாளைக்கு போடு. இங்கே வரு, அப்படியே தம்புள்ஸ் மாதிரி பண்ணு தங்கப்பாண்டி. கொஞ்சம் போட்ட மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டு, மீன் உண்டு. காசுலாம் வேண்டானே. தூக்குடா. காசு நத்தை சாப்பிடுங்க, அவ்வளோதான். அந்த வேணா ஆச்சுக்கு கொடுறா எடுத்து போங்க. அண்ணன் கொடுறா தம்பி, தம்மாண்டி எடுத்து போடுறா. கொஞ்சம் எடுத்து போடு. நல்லி போடு. ரைட்டு மாணிக்கம். இன்னைக்கு பெருசாக நான் எடுத்துருவேன். எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நான் ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு கொடுக்கணும். எனக்கு 3 நாள் பேர் நம்ம பசங்க வந்து அவங்க 2 சாக்காலுக்கு போனாங்க. நீ அப்போ வந்தீடா? இப்போ வந்தேன். அண்ணன் 2 படத்தில் எதுக்கு கூப்பிட்டு வரணும்? 3 வண்டி இருக்குல்ல, நம்ம 4 பேர் ஏற்றிக்கணும். தம்பி நம்ம வண்டி எக்ஸல் தான். முன்னாடி கூட ஒரு மீனே வச்சுக்கிட்டு ஒரு ஆளையாக இருக்கோங்க. ரைட்டா? ஓகே, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. இது கம்பெனிக்கா? கம்பெனி கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல. செம்ம டேஸ்ட்ண்ணா, சூப்பர் பக்காவாக இருக்குது. சூப்பராக
அல்டிமேட் இன்னைக்கு நாங்கள் தான் மீன்னாலே நாங்கள் தான்